அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். யுனைடெட் அப் கண்ட்ரி ஃபவுண்டேஷன் ஐக்கிய மலையக அமைப்பின் தலைவரும் பொது சேவகருமான ஏபி சுரேஷ் ஆகிய நான் எமது சமூகத்துக்கு ஒரு சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். இது சரியென்று நான் நினைக்கின்றேன். அதாவது, எமது மக்கள் இந்த திருநாட்டிலே, இலங்கை திருநாட்டிலே சகல வளங்களையும் பெற்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சில விடயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அரசியல் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இப்படி ஒரு சில விடயங்கள் இருக்க செய்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் நமது நாட்டிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழல் 100% சூழல் இருக்கின்றது கூற வேண்டும். நாம் பார்த்தோமானால் தற்போது நமது அயல் நாட்டிலே, அதாவது இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. அதிலே ஒரு நடிகர் முதலமைச்சராக போகிறார். அது அந்த நாட்டிலே, அந்த மாநிலத்துக்கு உள்ள பிரச்சனை, அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் வாக்களித்து அவர்களை அமர்த்தியிருக்கின்றார்கள் என்று தான் கூற வேண்டும். நிச்சயமாக அப்படி ஒரு மனிதரை அந்த ஆசனத்தில் அமர்த்தியதற்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். வாக்களித்த மக்களை புரிந்து கொள்வார்கள். அதுக்கு ஒரு காலம் வரும் நிச்சயமாக. ஸோ அதற்காக நாம் நமது நாட்டிலே இருக்கின்ற நமது சமூகம், நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய சமூகம், சிந்தனை மிக்க சமூகம், இந்த சமூகம் அவர் தேர்தல் காலத்திலே வெற்றி பெற்றார் என்பதற்காக அவர் ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அவருக்கு கொடியேற்றுவதும் ஊர்வலம் செல்வதும் இது சரியென்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நமது நாட்டிலே அரசியல் சட்டங்கள், சிவில் சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் இந்த நாட்டிலே வாழ வேண்டும். எமது நாட்டை பொறுத்தவரையிலே, நமது நாட்டில் உள்ள அரசியல் தலைவர் நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நமது நாட்டில் உள்ள ஒரு அரசியல் தலைவரால் மட்டும்தான் அதை தீர்மானித்து அதை தீர்த்து வைக்க முடியும். நமது நாட்டிலே நாம் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற எமது தலைவர்கள் நிச்சயமாக எமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், குரல் கொடுப்பார்கள். தற்போது அந்த ரத்னபுரி மாவட்டத்திலே, நீலகாமம் அந்த பிரதேசத்தில் எமது சமூகத்துக்கு ஏற்பட்ட அநீதிக்காக பல்வேறு போராட்டங்கள் கொழும்பிலும் கூட நடந்தது. அதன் இடையிலே இந்த விஜய்க்கு ஆதரவான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அந்த சந்தோஷ கொடி ஏந்தல்களையும் அந்த ஊர்வலையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். விஜய் என்பவர் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை பகடகாய்களாக்கி கொண்டு அவர் அரசியல் பாதையை அவருக்கு அமைத்துக் கொண்டார். அவர் ஒருபோதும் இலங்கைக்கு எதிராக அவருக்கு ஒருபோதும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது இலங்கைக்கு எதிராக அவர் கட்சியை கேட்பதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கிலே எமது தலைவருக்கு ஒப்பிட்டு விஜயை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் ஒரு சிலர். அதனால் ஒரு பிழையான ஒரு விடயம். யாரோடு ஒப்பிடுவது என்று கூட தெரியாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கச்சத்தீவை எடுப்பதற்கு விஜய் ஒன்றும் அந்த இந்திய நாட்டின் பிரதமர் அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் நம்ம. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்திய நாட்டின் உண்மை அரசாங்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், அது தமிழ்நாட்டு உள்ளுக்கு மட்டும்தான் அவங்களோட ஆட்டம் எல்லாமே. அதுலேருந்து வெளியில் போக முடியாது. அவங்க நாட்டில் நிறைய பிரச்சனைகள், குடிநீர், தண்ணி பிரச்சனைகள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நாட்டில். அது காலங்காலமாக 70-80 வருஷமாகியும் அதுகளை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு தலைமைத்துவங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தற்போது கச்சத்தீவை விஜய் கேட்குறாரு அப்படின்னா அவர் கேட்டோன்னு எழுதி கொடுக்குறதுக்கு அப்போ சொத்து கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இலங்கையில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்து கொண்டுபட்ட ஒரு உடன்படிக்கை, அது ஒப்பந்தம். அதை மாற்ற முடியாது. சரி. ஆகவே அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த கூத்தாடி பின்னுக்கு போகிறத நிறுத்திட்டு நம்ம எதிர்காலத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொன்னோம். இலங்கை நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நாங்கள் இங்கே என்னென்ன செய்ய போகிறோம், பொருளாதாரம் எந்த ரீதியில் இருக்குது, நாங்கள் பொருளாதாரம் தேடுவதற்கு என்ன செய்யலாம். இன்று ஒரு கேஸ் விலை அதிகரிச்சு விட்டது, அந்த ஒரு 500 ரூபாய் நாங்கள் மேலதிகமாக தேடணும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தேடுவோம். அரசியல் ரீதியாக நமது சமூகத்தில் நமது சிந்தனை மிக்க நல்ல சிறந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். நமது சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய இன்னும் நல்ல சிறந்த தலைமைத்துவம் இலங்கை நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் சிறந்த முறையில் எதிர்வரும் காலங்களில் தேர்ந்தெடுத்து அவர்களோடு இணைந்து எமது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நாங்கள் உழைப்போம். விஜய் வந்தார்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. அவர் ஒன்று வந்துட்டார்னு சொல்லி இலங்கைக்கு ஒன்றும் அவருக்கு கொடுக்கவும் இயலாது. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கள் இல்லை. அவர் இப்போ நமது மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நாங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண்போம் நிச்சயமாக அப்படி என்று கூறிய விஜய், தற்போது அவர் கூட்டணி வைத்திருக்கும் கட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எந்த அளவு ஒரு சுயநலமான ஒரு மனிதர். அவர் மேடைகளிலே கூறிய அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடியவரா என்பது உங்களுக்கு தெரிய வரும். நிச்சயமாக அரசியல் மேடைகளிலே பேசுகின்ற அனைத்தையும் அந்த நாட்காலிலே அமர்ந்த பிறகு மறந்து விடுவார்கள். செய்யவும் முடியாது. 100க்கு 100 அந்த நாட்களில் அமர்ந்த பிறகு, அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகு அது செய்ய முடியாத ஒரு காரியம். ஆகவே மக்களை பகடகாய்களாக்கி கொண்டு அரசியல் நடத்துபவர்கள் தான் அரசியல்வாதிகள். ஆகவே எமது சமூகம் சிந்திக்க வேண்டும். விஜய் வந்துட்டார்,
அவர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னா அவர் அந்த நாட்டில் உள்ள பிரச்சனையும் அதை முடிக்கட்டும். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குடிக்க தண்ணி இல்லை, சுத்தம் துப்புரவு இல்லை, சுத்தம் அறவே இல்லை, கழிப்பறைகள் இல்லை. அந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் இலங்கையில் அப்படி கிடையாது. எந்த பெண் எத்தனை மணி வேணாலும் எங்கே வேணும் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நாங்கள் ஒரு சிறந்த நாட்டில் ஒரு சிறந்த சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்படி நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக கொடி தூக்குவதால், கட்சித்தீவை பற்றி பேசுவதால், அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தையும் கட்சித்தீவும் விஜய்க்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். இது போன்ற வார்த்தைகளால் இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியை இழந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இனவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் விஜய் வரமாட்டார். உங்களுக்கு நம்ம நாட்டில் உள்ள தலைவர் மட்டும் தான். நம்ம நாட்டில் உள்ள மக்கள் நாம் தான் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நாம் தான் அதை புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். சிந்தித்து செயல்படுவோம். நமக்காக நாம் ஒன்றுபடுவோம்.